Hi guys, welcome to Future Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சிலபஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன டாக்டிக்ஸ், ஓகேவா, ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எது மாதிரி நம்ம ஆன்சரை டிஃபர் பண்ணி காட்டலாம். ஸோ அது ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கான ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான ஆன்சர், லாஸ்ட் டைம் வந்து 2019 நடந்த கொஷினுக்கான ஆன்சர் டிஸ்கஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக், ஓகேவா, எந்த புக் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், ஓகேவா, எந்த புக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம அகாடமியில் வந்து ப்ரிலிமினரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். குரூப் ஒன்ல 3 பேப்பர், ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க் வரும் அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும். மெயினாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து அப்ரோச் பண்ணி கேட்டாங்க, சார் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எங்களால் அட்டன் பண்ண முடியல, இப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். நமக்கு தெரியும் 250 மார்க்ஸ்க்கு தான் இந்த பேப்பர் 1 இருக்கும். 250 மார்க்ஸ். ஓகே, அது எப்படி பிரிஞ்சிருக்கும்? 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஹிஸ்டரி 100 மார்க், சோஷியல் இஷ்யூஸ் 100 மார்க், மேக்ஸ் 50 மார்க். ஆப்ஸ், ஓகேவா, ஆப்ஸ் வந்து ஒரு 50 மார்க்கு இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் 2 தான் இருக்கு. 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் இருக்கு. நீங்க வந்து 4 15 மார்க் எழுதணும், 4 10 மார்க் எழுதணும். எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் வரும். இதுலயும் 4 15 மார்க் எழுதணும், 5 15 மார்க் வரும். ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ஆப்ஷன். யூபிஎஸ்சியில வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் இஷ்யூல 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 4 கொஸ்டின் எழுதினா போதும். இங்கேயும் 5 கொஸ்டின் வரும், 4 கொஸ்டின் எழுதினா போதும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய இதை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ நம்ம எவ்வளவு எழுதினா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் எழுதினா போதும். 2 10 மார்க், 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 3 10 மார்க் கொடுத்துருப்பாங்க, இல்லை 2 10 மார்க் எழுதினா போதும். அதுக்கடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே 2 15 மார்க் எழுதினா போதும், 3 15 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுது, இது 100 மார்க், இது 100 மார்க், இது ஒரு 15 மார்க். ஸோ இதை நம்ம எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லீஸ்ட் மார்க்கான ஆப்டிடியூடுக்கு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஹரியன் வெளியே எந்த புக்குமே ரெஃபர் பண்ண தேவையில்ல. ஆர்எஸ் அகர்வால் போலாமா, இல்ல அது மாதிரி நீங்க வெளியே போயிட்டு அந்த பேங்கிங் எக்ஸாம் அந்த அளவுக்குலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. சிம்பிளா வரும். ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் கூட நீங்க பார்க்க தேவையில்ல. எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. அதுவும் எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா அதுவும் தேவையில்ல. சிலபஸ்ல என்ன கவர் ஆகுதோ அந்த டாபிக் மட்டும் பாருங்க. ஒரு மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிக்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அல்ஜீப்ரா, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் இருக்கும், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் வந்துடும். எல்லா எக்ஸாம்பிள் சம்மும் ஒரு தனியா நோட் போட்டு எக்ஸாம்பிள் சம்ம நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் சம் கூட பெருசா சால்வ் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் சம் மட்டும் எழுதிக்கோங்க. லாஸ்ட் டைம் சொன்னோம் இல்லையா, இதுல 3 கொஸ்டின், இதுல 3 கொஸ்டின் வரும்ட்டு. அப்படி 3 கொஸ்டின்ல மொத்தம் 6 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் சம் தான் வந்துச்சு. வெளியே வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. 5 கொஸ்டின் நம்ம எழுத வேண்டியதே 4 கொஸ்டின் தான். 5 கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் தான் வந்துச்சு. ஓகேவா, அதுக்கடுத்து இந்த சப்ஜெக்ட் ஹிஸ்டரி பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்டரி இருக்கா, வெளியே போய் தேடணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி தான். மாடர்ன் ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஓகேவா, அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுல அரைஸ் ஆகும். அண்ட் அடுத்த விஷயம் அட்வென்ட் ஆஃப் யூரோப், சரிங்களா, ஐரோப்பியர்களின் வருகை, இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, சோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இருந்தெல்லாம் இதுல இருக்கும். சோ இதுல என்ன முக்கியமா நீங்க இதுல எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இயர்ஸ், பிளேஸ், இதுதான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும். இயர் அண்ட் பிளேஸ். ஓகேவா, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சருடைய ஸ்ட்ரக்சர், சரிங்களா, ஒரு மேப் போடலாம். ஓகேவா, மேப்லாம் வந்து டிஃப்ரெண்டா பண்ணலாம். மேப் போட்டு ஒரு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா
மேப் போட்டு அது எந்தெந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஒரு இந்திய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதை பத்தி லீடர்ஸ் எப்படி இருந்தாங்க, ஓகேவா, அந்த மூமெண்ட்ல எது மாதிரியான லீடர்ஸ் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க, அது மாதிரிலாம் கொஞ்சம் டிஃபர் பண்ணி காட்டலாம், ஓகேவா. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலிட்டிக்கலான கேள்வியும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அதிகம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாட்டிக் பார்ட்டை வச்சு நீங்க கொஞ்சம் அனலிட்டிக்கலா எழுதிடலாம், சரிங்களா. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்லாம் நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். என்னை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு 250 மார்க்குக்கு வந்து 185 டார்கெட் பண்ணணும். அழகா 170 மார்க்குக்கு வந்து நீட்டா இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து அழகா வாங்கலாம், சரிங்களா. உங்களுக்கு செகண்ட் பேப்பர்லயோ இல்ல சார் எனக்கு எக்கனாமி வராது ஸோ தேர்ட் பேப்பர் அடி வாங்கும், இல்ல சார் எனக்கு தமிழ் சொசைட்டி டவுட் பாலிக்கு எவ்வளோ வராது செகண்ட் பேப்பர் அடி வாங்கும் அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். ஒரே காரணம் 50 மார்க் மேக்ஸ், 1 மார்க் கூட குறைக்க மாட்டாங்க, 50க்கு 50 அப்படியே போட்டுருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட் 100 100 100 100க்கு வந்து ரொம்ப அதிகமா வாங்குங்க. ஒரு 200 மார்க் இருக்கு இந்த 2 சப்ஜெக்ட் செட்டு, 160 வாங்குங்க 170 வாங்குங்க அப்படின்னு சொல்ல, ஜஸ்ட் 120 வாங்குங்க, 200க்கு 120 வாங்குங்க. ஸோ அப்படி வாங்கும்போது இதெல்லாம் 120 வந்துடும், இங்க ஒரு 50 வந்துடும். அட்லீஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 170 மார்க் வந்துடும், 170 வந்துடும். ஸோ இன்னும் ஒரு 10 மார்க், இது ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். கண்டிப்பா 180 மேல நம்ம அழகா இந்த பேப்பர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த பேப்பருக்கு வர வேண்டாம், கடைசியில கூட வாங்க. ஏன்னா மாடர்ன் ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சதான். சோசியல் இஷ்யூஸ் இருக்கிற 9 சப்ஜெக்ட்லயும் கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் இந்த சோசியல் இஷ்யூஸ் தான். பெருசா நீங்க போய் படிக்கணும், ரொம்ப அதிகமா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன நாலேஜ், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ஒரு சின்ன கருத்து இருந்தா போதும், இந்த பேப்பரை அழகா எழுதிடலாம், சரிங்களா. ரொம்ப பெருசா எழுதணும் அப்படிங்கிறலாம் இல்ல, நீட்டா. இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, கரண்ட் அஃபேர், பிளேஸ், அப்புறம் ஒவ்வொருத்தரோட நேம், அந்த லீடர்ஸோட நேம், இதெல்லாம் இதுல ப்ராமினன்ட் ரோல் பிளே பண்ணும். இதை பொறுத்த அளவுக்கு ஒரு டேட்டா, சரிங்களா. இப்போ ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா ரீசன்ட் டேட்டான்னு போட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் COVID-19, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இது மாதிரியான இதை போட்டு நீங்க அழகா இதை கொண்டு வரலாம். அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சரிங்களா. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறாங்க, அதே அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் COVID-19 அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்னு போட்டீங்கன்னா ஆத்ம நிர்பார் ஸ்கீம். ஸோ அதை போட்டு இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி நம்ம என்ன சொல்றது ரொம்ப பெருசா இன்க்ரீஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதில் எழுதலாம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதில் ப்ராமினன்ட் ரோல் பண்ணும். டேட்டா, இது 2 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அண்ட் கொஞ்சம் அனாலிட்டிக்கலா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அது மாதிரியான கேள்விகள் வந்து இந்த சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமா அரைஸ் ஆகும், சரிங்களா. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களை எழுத வைக்கிற மாதிரி வரும், சரிங்களா. நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க, பட் இருந்தாலும் அங்கங்க இங்க அப்படி தேடி 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 அழகா இதை கொண்டு வந்துடலாம், சரிங்களா. இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாலிட்டியில படிக்கிறது எழுதலாம். இப்போ எஜுகேஷன் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எழுதலாம் எஜுகேஷன் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கு, எஜுகேஷன் வந்து ஒரு DPSP சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாலிட்டியில இருந்தும் கொண்டு வரலாம், சரிங்களா. எக்கனாமில இருந்து நீங்க கொண்டு வரலாம், எஜுகேஷன் வந்து நம்ம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், சரிங்களா, எப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டிங், சரிங்களா. அந்த எக்கனாமில இருந்தும் நீங்க இந்த பாயிண்ட் இந்த சப்ஜெக்ட் கொண்டு வரலாம். அண்ட் டேட்டா, இவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கோம், இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இது வந்து எக்கனாமில இருந்து எடுக்கலாம், பாலிட்டியில இருந்து எடுக்கலாம். உங்களுக்கு எங்க எங்க கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கோர்த்து எழுதுனீங்க அப்படின்னா தான் இந்த சோசியல் இஷ்யூஸ் கவர் ஆயிரும். ஒரு சயின்ஸ் அண்ட் டெக், சரிங்களா, ஒரு என்வரான்மெண்டல் இஷ்யூஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட சோசியல் இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகு போல மார்க் வாங்கி கொடுக்கும். 70 மார்க் வந்து இதில் நீங்க அழகா டார்கெட் வச்சு பண்ணலாம். இல்ல ஒரு 65 மார்க் வைங்க, கண்டிப்பா இந்த ஸ்கோரை வந்து இங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம், சரிங்களா. ஸோ அதில் கான்செப்ட் ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தாங்க. இதில் நீங்க வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய பேர் இப்படிதான் என்கிட்ட அப்படிதான் கேட்கறாங்க, சார் மீன்ஸ் நான் ரொம்ப அதிகமா படிக்கணுமா, எத்தனை புக்கை வச்சு படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்கறாங்க. சார் ஸ்கூல் புக்ல படிக்கலாம், வெளியே போயிட்டு நான் ஸ்பெக்ட்ரம் புக்ல படிக்கலான் இருக்கேன், இல்லை மாடர்ன் இந்தியா அந்த பிபின் சந்திரா புக் படிக்கலான் இருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. என்னுடைய சஜஷன் என்ன, உங்களுக்கு எஃபெக்டிவான மெத்தட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நோட்ஸ் தாங்க, சரிங்களா. இதுல படிக்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது, படிச்சிடலாம். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஈஸியா படிச்சிடலாம். பட் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் அது எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வேரியஸ் சோர்சஸை ரெஃபர் பண்ணலாம், சரிங்களா. நிறைய பக்கம் ரெஃபர் பண்ணலாம், சரிங்களா. ஒரு ஸ்பெக்ட்ரம் ரெஃபர் பண்ணுங்க, ஒரு ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணுங்க. மேபி ஸ்கூல் புக்ல இல்லாதது அங்கிருந்து எடுக்குங்க, ஸ்கூல் புக்ல எக்ஸ்ட்ராவா இருக்கலாம் சில பாயிண்ட்ஸ், ஸோ அதை இங்க ஆட் பண்ணலாம், சரிங்களா. ஹிஸ்டரியை பொறுத்த அளவுக்கு டீகோட் பண்ணணுங்க. சிலபஸை எடுத்து வச்சுட்டு நீங்க சிலபஸ் ஒவ்வொன்றையும் டீகோட் பண்ணணும். டீகோட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன தவறாகும் அங்க ஒரே வேர்டு தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அவ்வளவுதான், ஐரோப்பியர்களின் வருகை. ஸோ
நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து பிரிட்டிஷ் வரைக்கும் எடுக்கணும். போர்ச்சுகீஸ்ல வந்து பிரிட்டிஷ் வரைக்கும் எடுக்கணும். ஸோ போர்ச்சுகீஸை பத்தி சில விஷயங்கள் எப்படி வந்தாங்க, உங்களுடைய ப்ரொவிஷன் அங்கே எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்க ஏதாவது பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்களா, ஸோ அது மாதிரி. பிரெஞ்சு, ஓகேவா, அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள் வருவாங்க, ஸோ அது மாதிரி. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ், இவங்க தான் பெருசா, ஓகேவா. ரொம்ப சிம்பிளா இருக்கிறதெல்லாம் நீங்க எடுக்க தேவையில்ல, ப்ரிலிமினரி மாதிரி எல்லா பாயிண்ட்டும் எடுக்க தேவையில்ல, ஷார்ட்டா எடுங்க, சரிங்களா. எவ்வளவு சின்னதா எழுத முடியுமோ அவ்வளவு சின்னதா நோட்ஸ் எடுத்துவீங்க. உங்க நோட்ஸ் உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். உங்களுடைய நோட்ஸை நான் வாங்கி படிச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றது எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உங்க நோட்ஸை நீங்க மட்டும்தான் படிக்க போறீங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுங்க. ஏன்னா மேபி நீங்க எடுக்காத பாயிண்ட் அவர் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் இதா இருக்கும், சரிங்களா, கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னதான், ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பிளேஸ், நேம், இயர் இதெல்லாம் பெர்ஃபெக்டா மென்ஷன் பண்ணணும். பெர்ஃபெக்டா இருக்கணும், தப்பு பண்ணவே கூடாது. இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் ஹீரோ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி, அவரை பத்தி ஒரு கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரியார், சரிங்களா, பெரியாரை பத்தி ஒரு கேள்வி நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் 70, அந்த ஆக்ட்ல இருக்கிற 1773. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் ஆக்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட்ஸ் கொஞ்சம் மெயினாக நீங்கள் எந்தெந்த ஆக்ட் படிக்கணும் அப்படின்னா 1773 பிட் இந்தியா ஆக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1935, 1990, 1909, சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1958, 1858 பிட் இந்தியா ஆக்ட், அதுக்கப்புறம் ரெகுலேஷன் ஆக்ட் 1773. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் ரேஞ்சில் ரொம்ப முக்கியமானது. 35, 09, 19 இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க் லெவல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை சுற்றி உங்களுக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த லாவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆச்சும் வந்துடும். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நாங்கள் அட்டன் பண்ணும்போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது உங்களுடைய ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு படிக்கணும். அண்ட் தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ் இவ்வளவு நாள் வந்து புக்லயே அவ்வளவு பெருசா இருக்காது, ஒரு சிலர் பத்தி தான் இருக்கும். இப்ப 10th புக்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேம்ஸ் வந்து இருக்கு, நிறைய நேம்ஸ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி குரோம் பண்ணியோ இல்ல மேபி வெளியே ஏதாவது ஒரு சோர்ஸ்ல சர்ச் பண்ணியோ நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பத்தி அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பாயிண்ட் எழுதுற அளவுக்குனாச்சும் ஒரு ஐடியாவை வளர்த்துக்கோங்க. ஸோ அப்பதான் அங்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கடுத்து சோசியல் இஷ்யூ நான் சொன்ன மாதிரி தான் நோட்ஸ் எடுக்கும் போதே சோசியல் இஷ்யூ. இப்போ பாவர்ட்டினா டெஃபினேஷன் என்ன, அதை எப்படி நம்ம தீர்மானம் பண்றோம், அதனுடைய காரணங்கள் என்ன, ஏன் பாவர்ட்டி வருது, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாவர்ட்டியோட எஃபெக்ட் என்ன, விளைவுகள் என்ன, இங்க சொசைட்டில வந்து இது மாதிரி எஃபெக்ட் அதை ஏற்படுத்துது, அதனுடைய டேட்டா என்ன, கண்டிப்பா டேட்டா எவ்வளவு பேர் பாவர்ட்டி கீழே இருக்காங்க, ஒரு 10 வருஷத்துக்கு பாவர்ட்டி குறைஞ்சிருக்கா இல்லையா, அந்த சென்சஸ்க்கும் இந்த சென்சஸ்க்கும் கம்பேரிசன் என்ன, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் என்ன. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், பாவர்ட்டியை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அதுக்கடுத்து யுவர் சஜஷன் ஆர் வே ஃபார்வர்ட் அப்படின்னு போட்டு அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் தோணும் இல்லையா, அதை எழுதுனீங்க அப்படின்னா அது சூப்பரா இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய கருத்தை வந்து இல்ல இவர் தப்பா எழுதியிருக்காருன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் அது வந்து நல்ல ஒர்த்தான கண்டென்ட்டா எழுதுங்க. சோசியல் இஷ்யூஸ்ல வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் நெகட்டிவ்ஸ் பக்கம் போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா எழுதுங்க. ஸோ இது உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், இது ஒண்ணுமே இல்லைங்க, எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டா ஒரு நோட் போடுங்க, நோட் போட்டு எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணி பாருங்க, அதுவே போதுமானதா இருக்கும். அண்ட் இல்ல சார் எனக்கு மேக்ஸ் சுத்தமா தெரியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நீங்க எக்ஸாம்பிள் சம் மனப்பாடம் பண்ணிட்டு கூட போங்க, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் அண்ட் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது, இது ஒரு சின்ன ஐடியா, உங்களுக்கான ஒரு ஐடியாலஜிக்கு தான் நான் சொல்றேன். ஓகேவா? பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்ல வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? 10 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் நேஷனல் எம்பளம் அண்ட் லிஸ்ட் அவுட் அவர் நேச்சுரல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா. நமது தேசிய லட்சணை பற்றி விளக்குக, மேலும் இந்திய தேசிய இயற்கை சின்னங்கள் வரிசைப்படுத்துக. சரிங்களா? சோ இத பாருங்க, இந்த 2 இருக்கு. ஒன்னு எண்மலம் பத்தி கேட்டிருக்காங்க, சோ லட்சணையை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து எம்பளம் பத்தி கேட்டிருக்காங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா
ரெண்டாவது விஷயம் நேச்சுரல் சிம்பிளை பத்தியும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன செய்யுங்க, இந்த 2 கொஸ்டின் இருக்குங்க. நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது ஒன்றுதாங்க. நீங்க எப்பயுமே ஆன்சர் அட்டன் பண்ணும்போது கொஸ்டினை டீகோட் பண்ணணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத டீகோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் என்ன செய்வேன் அப்படின்னா, என்னுடைய இது என்னன்னா, நான் கொஸ்டின் பார்த்தோன்னே கொஸ்டின்லேயே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவேன். சரிங்களா? கொஸ்டின் புக்லெட் ஆன்சர் புக்லெட் கொடுக்கும்போது நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம், தப்பே கிடையாது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன, அவர் நேஷனல் எம்பளம் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன். அடுத்த வார்த்தை நேஷனல் நேச்சுரல் சிம்பிள்ஸ், இது 2 அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு 1.5 பேஜ் 42 லைன் கீழே இடம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் செஞ்ச மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு நேச்சுரல் சிம்பிள்ஸ் வந்து ஒரு 20 தெரியும், 10 15 தெரியும். ஸோ நான் என்ன செய்வேன், அதையே நிறைய எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அப்படியும் எழுதக்கூடாது. அதே ஃபுல்லாக நான் ஒரு 1.25 பக்கம் ஃபுல்லாக எழுதிட்டு எம்பளம் வந்து ஒரு 4 லைன் 5 லைன் எழுதுனேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அடி விழும். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 2த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். கரெக்டாக பிரிக்கணும்னு நான் சொல்லலை, அட்லீஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் எழுதுங்க, இதில் ஒரு 7 8 இது மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ எம்பளம் பற்றி என்ன, சாரநாத் பில்லர் வந்து எடுத்தாங்க, அசோக சிம்பிள் வந்து எடுத்தாங்க, இதில் கீழே இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறது, ஒரு 4 ஃபேஸ் சிங்கர் இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி ஜென்ரலிஸ்டிக்காக எழுதுனீங்களாவே உங்களுக்கு வந்து முதல் பாயிண்ட் என்ன எழுதுனேன் அப்படின்னா, இது எங்கேருந்து எடுத்தாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும், ஒரு 4 சிங்கத்தை கொண்டு இருக்கும், அண்ட் கீழே ஒரு ஓடுற காளையும் குதிரையும் இருக்கும், நடுவில் அந்த சக்கரை இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எழுதுனேன். இதே ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கிட்ட கொஞ்சம் நீட்டி எழுதுனேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எழுதுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது ட்ரீ, பேர்ட், ஃப்ளவர், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல். ஓகேவா? அதுக்கடுத்து அக்வாட்டிக் அனிமல். ஸோ இது மாதிரியான விஷயங்களை நான் எழுதினேன். ஸோ இது மாதிரி எழுதணும், 2த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எழுதினேன். அப்படிதான் நீங்களே எழுதணும். என்ன சொல்றேன்னா, ஒரு இது எனக்கு எம்பளம் நிறைய தெரிஞ்சுட்டு எம்பளம் என்ன ஃபுல்லாக எழுதக்கூடாது, நேச்சுரல் சிம்பிள்ஸ் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அதை எழுதக்கூடாது. ஏன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2த்துக்கும் ஈக்குவலாக தான் மார்க் ஸ்பிளிட் ஆகும். அதுக்கு 5 இதுக்கு 5 ஸ்பிளிட் ஆகும்போது இதில் அதிகமாக எழுதிருக்கேன், இது கம்மியாக எழுதிருக்கும் போது இதுக்கான மார்க் வந்து அடி வாங்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் உங்களுக்கு 8 மார்க் போடுவாங்க. 10 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 மார்க்கும், 15 மார்க்கில் 12 மார்க்கும் அழகாக போடுவாங்க. 12 மார்க் கன்ஃபார்ம், 13 மார்க்கும் போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். ஸோ 12 or 13 மார்க் வாங்குறதுக்கான வேலைகள் வந்து இந்த டைம் நிறைய இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் எழுதிங்க 40 மார்க் தான் குறையும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குங்கும் போது 40 மார்க் தான் குறையும். 210 மார்க்குக்கு கண்டிப்பாக வாங்கலாம். அந்த அளவுக்கு கொண்டு போகலாம் நம்மளுடைய ஆன்சர் பர்ஃபெக்டாக இருந்தால். அது ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், அந்த 4 கொஸ்டினுக்கு மார்க் குறையவே குறையாது. 4 கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு மார்க் குறையவே குறையாது. 50 மார்க்னா 50 மார்க் அப்படியே வந்துடும். ஸோ இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ட் எல்லா பேப்பர்லையுமே கண்டிப்பாக ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ரொம்ப பேசு பொருளாக ஆகிருக்கும். அது மாதிரியான லாஸ்ட் டைம் ஆன ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மதுரை காந்தினா யாரு? மதுரை காந்தினா யாரு? மதுரை காந்தி. ஸோ அப்படிங்கிறத கேள்வி. Who was popularly called as மதுரை காந்தி? Enumerate his achievements. மதுரை காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்? அவரது சாதனைகளை வரிசைப்படுத்துக. இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயத்தை வச்சு தான் நான் எழுதினேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவருடைய பேர் எம்.ஆர். சுப்ராயன். அது மட்டும்தான் தெரியும் எனக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரை பாருங்க, மதுரை காந்தி. ஸோ மதுரை சேர்ந்தவராக தான் இருப்பார். என்ன செஞ்சேன், பர்னிங் மதுரை இன் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாயிண்ட் எழுதுனேன். அதுக்கடுத்து காந்தி, கண்டிப்பா காந்தியை ஃபாலோ பண்றவராக தான் இருந்திருப்பாரு. ஸோ அதனாலதான் அவரை மதுரை காந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எழுதுனேன், ஃபாலோடு காந்தியன் பிரின்சிபல்ஸ். அண்டு இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதுனேன் அப்படின்னா, இது எல்லா இடத்துலையும் பரப்பவும் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாயிண்ட் கொண்டு வந்தேன். அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு எனக்கு தெரிஞ்சது அவரை பத்தி ஒரே ஒரு டைம் எம்பியா இருந்திருக்காரு. ஓகேவா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மதுரை தொகுதியிலிருந்து அவர் வந்து எம்பியா இருந்திருக்காரு. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து காந்தி அப்படிங்கும் போது கண்டிப்பா காந்தி நடத்தின மூவ்மெண்ட்ஸ்ல அவர் பங்கெடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ முதல் விஷயம் உங்களுக்கே தெரியும், டெம்பிள் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு
மதுரையும் போதே நம்மளுக்கு டெம்பிள் தான் ஞாபகம் வரும். ஸோ டெம்பிள் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இவர் வந்து நடத்தினாரு. ஓகேவா? ஏன்னா ஓவரால் இந்தியாவில் வந்து அந்த போராட்டம் வந்து நடந்துச்சு. ஸோ காந்தி தான் அதை லீட் பண்ணாரு. ஸோ அந்த போராட்டம் ஒன்று, அதை ஒன்று எழுதுனேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி மியூசியம், மதுரையும் போது கண்டிப்பாக காந்தி மியூசியம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இது பண்ணாரு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு அப்படின்னு எழுதுனேன். மூணாவது விஷயம் ஹரிஜன சங்கம். ஓகேவா? ஸோ அந்த சங்கத்தோட தலைவராக இருந்தாரு அப்படின்னு. தலைவர் மீன்ஸ் அந்த சங்கத்துல ஒரு மெம்பரா இருந்து எங்க அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்ணாரு அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல கலந்துக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த காதிகிராம் யூனிவர்சிட்டி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ். ஓகேவா? அவரை பத்தி சில பாயிண்ட்ஸ். என்ன சொல்றோம்னா, நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஐயோ ஏதோ கேட்டு வச்சுட்டாங்க நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தேவையில்லை. மெயின்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு செகண்ட் சிம்பிளா யோசிங்க. சிம்பிள் தான். இந்த பேரே பாருங்க, மதுரை காந்தி. மதுரையில இருந்திருக்க போறாரு, காந்தியை ஃபாலோ பண்ணிருக்க போறாரு. ஸோ காந்தியை ஃபாலோ பண்றதுன்னா என்னது, அவரோட என்னென்ன மூவ்மெண்ட்டோ எல்லாத்துலயும் பங்கு எடுத்துப்பாரு. உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த பூமிதான இயக்கம் கண்டிப்பா பங்கு எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி எழுதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்த மூமெண்ட்ஸ்லயும் இவரு பங்கு எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் எழுதுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1773 ஆக்ட் discuss the important provision of the Regulation Act 1773. ஓகேவா? ஆயிரத்தி 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய சரத்துகளை விவாதி. ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1773 ஆக்டோட இங்க என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன செய்யணும், என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப் டு எழுதுங்க. தேவையில்லாம ரொம்ப எழுத வேண்டாம்னு அதான் நான் சொல்லுவேன். 1773 பொறுத்த வரைக்கும் சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆக்ட். ஓகேவா? கம்பெனியோட நடவடிக்கைகளை ரெகுலேட் பண்ண வந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட். அது மாதிரி அவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். அது கீழே ப்ரொவிஷன் போட்டு டைரக்டா வந்துருங்க. சரிங்களா? ப்ரொவிஷன் போட்டு டைரக்டா வந்துருங்க. முக்கியமான ப்ரொவிஷன். ஸோ முக்கியமானது என்னென்ன என்ன சொல்றதுன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு இவங்களை கண்காணிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் அந்த இது இருக்கு இல்லையா, அதனுடைய எக்கனாமிக் சரியா அந்த ஃபைனான்ஸ் அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தாங்க. அதுக்கடுத்து மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்துச்சு. ஓகேவா? அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஓகேவா? ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் அவ்வளவுதான். இந்த ஆக்டா ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் இருக்கும். நீங்க அதை எழுதுறீங்க. நான் சொன்ன இல்லையா 1773 இருந்து 35 கண்டிப்பா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 35 வரைக்கும் ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? கண்டிப்பா இதே ஒரு கொஸ்டின். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்ட் எல்லாம் கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4வது கொஸ்டின் என்ன, டிஸ்கஸ் த வேரியஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்டட் பை காந்திஜி டு டிரா த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மாசஸ் இன்டு நேஷனல் மூவ்மெண்ட். ஓகேவா? மக்களை தேசிய இயக்கங்களுக்கு பங்கு பெற செய்திட காந்தியடிகள் ஆரம்பித்த பல்வேறு இயக்க நடவடிக்கைகளை பற்றி விவாதிக்கவும். சோ இது என்ன கேட்டிருக்காங்க, அவர் எது மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு மக்களை அதுல சேர்த்தனாரு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு அப்படிங்கறதான் விஷயம். சோ நான் சொன்னேன் இல்லையா, காந்தியை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், ஆக்டை பத்தியும் ஒரு கொஸ்டின் வரும், தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? சோ அவ்வளவுதான். இப்போ காந்திஜியை பத்தி வந்திருக்கு. சோ நமக்கு தெரியும், ஒரு கேதா சத்தியகிரகா, சாம்ராஜ் சத்தியகிரகா, அலகாபாத் மில் ஸ்ட்ரைக், 3 விஷயம் தான். 3 விஷயத்தை எழுதுறீங்க, அவ்வளவுதான். 4வதா என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920 நடைபெற்ற நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துச்சு. சோ இந்த இயக்கத்துல தான் வெளிப்பட்டுச்சு. ஓகே, மக்கள் எல்லாமே அந்த இயக்கத்துல தான் வந்து பங்கு பெற்றாங்க. சோ அதை எழுதுங்க. அப்படின்னா கேதா சத்தியகிரகா, சாம்ராஜ் சத்தியகிரகா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அலகாபாத் மில் ஸ்ட்ரைக். இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வெளிப்பாடு தான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அகெயின்ஸ்ட் வழியில போராடலாம் அப்படிங்கறத இவர் வந்து சொல்லி கொடுத்தாரு காந்திஜி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளீசன்ட் அப்ரைசிங். Describe the pleasant uprising during the colonial rule in India. காலனியத்தின் கீழ் இந்தியாவில் ஏற்பட்ட விவசாய கிளர்ச்சிகளை விவரிக்கும். நமக்கு தெரியும், நம்ம புக்லேயே விவசாய கிளர்ச்சி பத்தி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதுங்க.
ஓகேவா. மேக்ஸிமம் இது மாதிரி அப்ரைசிங் ஒன்னே ட்ரைபிள் அப்ரைசிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா. உங்களுக்கு தெரியும் முண்டா கிளர்ச்சி இருக்கு, கோல் கிளர்ச்சி இருக்கு. சரிங்களா. சந்தேகர்கள் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் ட்ரைபிள்ல வருவாங்க. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ப்ளீசன் பொறுத்த வரைக்கும் டெக்கான் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, பார்சி மூமெண்ட். சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ளீசன் விவசாயிகள் கிளர்ச்சியில வருவாங்க. உங்க ஸ்கூல் புக்லயே இதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி பார்சி மூமெண்ட் எழுதுங்க. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஜெனரலா ப்ளீசன் மூமெண்ட் எழுதுங்க, ட்ரைபல் ரிவோல்ட் எழுதுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, எல்லாம் ஒரு ஆறு எனக்கு தெரியும், 6 நான் உள்ள கொண்டு வருவேன் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மேக்சிமம் 4 எழுதுங்க போதும். மினிமம் ஒரு 3 இல்லைன்னா 4 எழுதுங்க. சரிங்களா. பார்சி மூமெண்ட் எழுதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெக்கான் ரிவோல்ட். சரிங்களா. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இது மட்டும் எழுதுங்க, சிம்பிளா எழுதுங்க, அதுவே போதுமானதா இருக்கும். ஓகேவா. என்ன சொல்றேன்னா ஜஸ்ட் 42 லைன் தான், 150 வேர்டுக்குள்ள தான் எழுதணும். நீங்க லைன் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 150 வார்த்தை தான். ஸோ 150 வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 10 மார்க் பார்த்தோம், அதை 5 10 மார்க் பார்த்தோம், அதில் நீங்க 4 எழுதணும். அடுத்து ஹிஸ்டரியிலே வரக்கூடிய அடுத்த 15 மார்க் 15 மார்க் கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஹிஸ்டரியிலையும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ல மட்டும்தான் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிரிட்டிக்கலி அனலைஸ் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1930. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தின் குறைகளை ஆராய்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ஓட டிஃபெக்ட்ஸ் கேட்கறாங்க. அவங்க கேட்கறதே என்ன, அதனுடைய டிஃபெக்ட்ஸ் குறைபாடுகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைபாடுகள் 15 மார்க் 2.5 பேஜ் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், 1935 ஆக்டோட சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரொவிஷன் எதை பத்தி சொல்லுது, இதனுடைய ப்ரொவிஷன் பத்தி சில விஷயங்கள் கொடுங்க. அடுத்து இதெல்லாம் ஒரு பேஜ்குள்ள கொடுத்துட்டு மீதி இருக்க 100 பேஜ் வந்து டிராபேக்ஸ் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன தோணும் அதான் சொல்றது, எல்லா ஆக்டையும் நீங்க இப்படி எழுதி வச்சுக்கிறது நல்லது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிபிகன்ஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன, சரிங்களா, அதுல இருக்கக்கூடிய சரத்துகள் என்ன, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய டிராபேக்ஸ் என்ன, சரிங்களா, அதனுடைய குறைகள் என்ன அப்படின்னு நீங்க இருக்கிற எல்லா ஆக்ட்ஸ்க்கும் எழுதி வச்சுக்கோங்க. டிராபேக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுடைய கருத்து தான். சரிங்களா. உங்களுடைய கருத்து தான். ப்ரொவிஷனை வச்சு நீங்களே நீட்டா எழுதுங்க. சரிங்களா. ஸோ அதான் நான் சொல்றேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 போது அதனுடைய டிஃபெக்ட்ஸை பத்தி நீங்க எழுதுங்க. மொத்த விஷயங்கள் எனக்கு பேஜ் ஃபில் பண்ணும் அப்படிங்கும் போது அதனுடைய இன்ட்ரோடக்ஷன், அதை பற்றிய சில இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அது மட்டும் இல்லாம அதனுடைய ப்ரொவிஷனை சில விஷயங்கள். சரிங்களா. ஸோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு அதனுடைய டிஃபெக்ட்ஸை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, ஒரு அனாலிட்டிக்கலான கொஸ்டின். There was an disintegration of rural economy due to the impact of British rule in India. Analyze. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவாக கிராமப்புற பொருளாதாரம் சீரழிந்தது. திறனாய்வு செய்க. ரூரல் எக்கனாமி. ஸோ இதுதான் இந்த கேள்வியோட கீவேர்டு. சரிங்களா. ரூரல் எக்கனாமி எப்படி டிஸ்இன்டகிரேட் ஆச்சு அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அது டிஸ்இன்டகிரேட் ஆச்சு. ரூரல் எக்கனாமி பொறுத்தளவுக்கு யார் யாரு, விவசாயிகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஷன்ஸ் சொல்லக்கூடிய கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய அவர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் சேர்ந்த லேபர்ஸ். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கைவினை பொருட்களே நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, ஆர்ட் வரைகிறவங்க, ஓகேவா, டிராயிங் பண்றவங்க, அதுக்கடுத்து பெயிண்டிங் பண்றவங்க, அதுக்கடுத்து பாட்ரி மேக்கர்ஸ், ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது மாதிரி எல்லாம் பிரிச்சு ரூரல் எக்கனாமி பொறுத்தவரைக்கும் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் எப்படி எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இரிகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட் ஆச்சு. அண்ட் ஃபுட் கிராப்ஸை தவிர்த்து இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பணப்பயிர்களை நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுவும் வந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு எழுதுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சொல்றோம், ஆர்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிரிட்டிஷ் இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்ல நிறைய இருந்துச்சு. ஸோ இந்தியன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அண்ட் நஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னு எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
லேபர்ஸ்க்கும் நீங்கள் எழுதலாம் சரிங்களா. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான லேபர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் குறைஞ்சதுனால அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான லேபர்ஸும் வந்து குறைஞ்சாங்க. ஸோ அவங்களோட எக்கனாமியும் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதுறங்க. ஸோ இது மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதுங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அனலைஸ் அப்படிங்கும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எழுதலாம் நிறைய நம்ம ஃபுட் கிராப்ஸ் வந்து நிறைய பயிர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு தண்ணீர் இருந்துச்சு. பட் இப்போ பிரிட்டிஷ் வந்ததும் பிளான்டேஷன் கிராப்ஸ் கொடுத்ததுனால நம்மளால இது பண்ண முடியும். ஸோ பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த அனலைஸ்க்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா. அண்ட் இது முழுக்க முழுக்க உங்களுடைய கருத்தை பேஸ் பண்ணதுதான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, evaluate the contribution of Periyar EVR in the promotion of social justice. நான் சொன்னேன் இல்லையா, பெரியார் பத்தி ஒரு கேள்வி வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கும்போது நீங்க சூப்பரா எழுதலாம். ஓகேங்களா. பிரிச்சு எழுதலாம். உமன்ஸுக்கு எது மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தது, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனுக்கு என்ன சொன்னாரு, விடோரி மேரேஜ். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது மாதிரியான விஷயங்கள், தேவதாசி ஒழிப்பு முறையை சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு மேரேஜ் அபாலிஷன். ஸோ அந்த விஷயம் இருக்கு. அதுக்கடுத்து தீண்டாமை ஒழிப்பு, அன்டச்சபிலிட்டி அபாலிஷன். ஸோ அதுக்காக போராடினாரு. ஸோ அது மாதிரி ஒரு 5,000 சப்ஹெட்டிங் வச்சுட்டு அழகாக எழுதுங்க. அண்ட் சப்ஹெட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஆன்சர்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Indian National Movement. Okay. Indian National Congress was not merely a party but a integral part of Indian National Movement. Analyze. இந்திய தேசிய காங்கிரஸ் வெறும் கட்சி மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு அங்கம், திறனாய்வு செய். ஸோ இது அனலைஸ் தான். ஒன்றில் என்ன கம்பைன் பண்றாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது ரெண்டையும் இது பண்ண சொல்றாங்க. லிங்க் பண்ணி எழுதலாம். அவ்வளோதாங்க. ஒன்றும் இல்லை. நமக்கே தெரியும் நடந்த எல்லா மூவ்மெண்ட்லயுமே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்சி தான். ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிச்சிடலாம். அதில் இருக்க மாதிரியே மாடலிஸ்ட் எது மாதிரியான சக்சஸ் அடைஞ்சாங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு, எப்படி நம்மளுடைய ஃப்ரீடமுக்கு எது மாதிரி அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் எப்படி கொண்டு போனாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள் எப்படி அதை கொஞ்ச நாள் வழி நடத்தினாங்க, அதுக்கடுத்து காந்திய நேராவில் என்னாச்சு. ஓகேவா. காந்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த சுதந்திர போராட்டத்தில் எது மாதிரியான பங்கு போச்சு அண்ட் மக்களை எப்படி அவங்க வழி நடத்தினாங்க அப்படிங்கிறது. அதுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா. இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது அந்த வேர்ல்டு வார் 2 அந்த டைம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி அப்போ இவங்களோட செயல்பாடு இது மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபுல் அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் இதில் கொண்டு வரலாம். சரிங்களா. இந்தியன்ஸை யுனைட் பண்ணாங்க, ஒரு அடிதடி அப்படின்னு போகாம அகிம்சை வழியில போனாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையுமே இதுல போராட்டத்தில் பங்கெடுக்க வச்சாங்க. அண்ட் பிரிட்டிஷ்க்கு எவ்வளவு ப்ரெஷர் இங்க வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நிறைய எழுதலாம். ஓகேவா. ஸோ ஐஎன்சியும் ஐஎன்எம்மையும் லிங்க் பண்ணி எழுதுங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, during the advent of European invention, explain how the naval force of English becomes superior before the outmoded Indian warfare. ஐரோப்பிய படையெடுப்பின் துவக்க காலகட்டத்தில் இந்தியர்களின் பழமையான போர் நடவடிக்கை முன் ஆங்கில கடல் ஆதிக்கம் எவ்வாறு உயர்ந்திருந்தது என்பதை விளக்குக. ஸோ என்ன கேட்டாங்க, நேவல் ஃபோர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ். அவ்வளவுதான். நேவியை பத்தி தான் இந்த கொஸ்டின். அவங்களுடைய நேவி வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, யாரை கம்பேர் பண்ணாங்க, இந்தியன்ஸை கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டிசிப்ளின், ஆர்மி டிசிப்ளின், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்மி ட்ரைனிங், லீடர்ஷிப் இருக்கு, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனாலிட்டி ஃபீலிங் இருக்கு, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி, நம்ம இருக்கக்கூடிய டெக்னாலஜி விட அவங்க மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கு. ஸோ இது மாதிரி சரிங்களா அவங்களோட டிசிப்ளின் அது எல்லாமே நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. ஸோ அந்த விஷயங்களை எழுதுங்க. அண்ட் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கொடுங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சரிங்களா. குஜராத்தில் வின் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த இன்சிடென்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம்
இப்போதான் ஒரு யூரோப்பியன் இது வந்து ஆர்மி வந்து இந்தியன் ஆர்மியை தோற்கடிக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இங்கே வந்து நேவி அப்படிங்கிறத வந்து நீங்கள் நேவி அப்படிங்கும்போது பர்டிகுலராக நம்ம கிட்ட ஆன்சர் இருக்காது. பட் ஒரு ஆர்மி அப்படிங்கிறதே நேவிக்கு லிங்க் பண்ணுங்க. டிசிப்ளின், லீடர்ஷிப், நேஷனாலிட்டி ஃபீலிங், டெக்னாலஜி. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அப்படியே இதுக்கு லிங்க் பண்ணுங்க. அப்போதான் நம்மளால வந்து எழுத முடியும். கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க, சரிங்களா? எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு இருக்கிற பாயிண்ட்டை டெவலப் பண்ணி எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நம்ம ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தோம் இல்லையா? இந்த 10 கொஸ்டின் தான் நம்ம ஹிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின். ஸோ இதனுடைய ஐடியாஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை டெவலப் பண்ணி எழுதுங்க, சரிங்களா? இதை வந்து எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஐடியாஸ்ல எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி தான் இந்த இயரும் மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? இந்த கொஸ்டினை அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு நான் சஜஸ்ட் பண்ற புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் போங்க, சரிங்களா? மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். ஸ்பெக்ட்ரமோடது அது நல்லா இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு ஓவரால் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் கவர் ஆயிருக்கும். அண்ட் நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கல்ச்சர், சரிங்களா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதுவும் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இருக்கு, சரிங்களா? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய நேம்ஸை பத்தி கண்டிப்பா சில விஷயங்கள், சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் பேஜ்னாச்சும் நோட்ஸ் எடுத்து வைங்க. ஒரு 10-15 பாயிண்ட்னாச்சும் ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்னாச்சும் எடுத்து வைங்க, ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஹிஸ்டரியோட அனலைஸ் அண்ட் ஹிஸ்டரியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து சோசியல் இஷ்யூ மொத்த பேப்பர்ஸையும் பார்ப்போம், ஓகேவா? நம்ம அகாடமியில என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிமினரிக்கு தேவையான மெட்டீரியல் இருக்கு. கூடவே சோசியல் இஷ்யூ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தனித்தனியாக டீகோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஓகேவா? அந்த புக் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ராமகுஜா புக் போகலாம், பட் இருந்தாலும் அது யூபிஎஸ்சி மொத்த சிலபஸ் அதில் கவர் ஆகிறது இல்லை. ஸோ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த ஒரே புக் சோஷியல் இஷ்யூஸ் போதும். ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு அது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.